வெளிப்படுத்துதல் வசனம் வசனமாக 7 முத்திரைகள். மார்ச் 24. ஆட்டுக்குட்டியானவர் முத்திரைகளை திறக்கிறார். ஆட்டுக்குட்டியானவர் முத்திரைகளில் ஒன்றை உடைக்க கண்டேன். அப்பொழுது 4 ஜீவன்களில் ஒன்று என்னை நோக்கி, நீ வந்து பார் என்று இடிமுழக்கம் போன்ற சத்தமாய் சொல்ல கேட்டேன். வெளிப்படுத்துதல் 6 வசனம் 1. முதலாம் முத்திரை உடைக்கப்பட்ட போது முதலாம் ஜீவனானது யோவானை முதலாம் சபையான எபேசு சபையின் காலத்தை பார்க்கும்படி அழைத்தது. ஒவ்வொரு முத்திரையும் வரிசையாக 7 சபைகளுக்கு இணையான நிகழ்வுகளை வெளிப்படுத்துகிறது. முதல் ஜீவனான சிங்கத்தால் அறிவிக்கப்பட்ட முதல் முத்திரை செய்து முடிக்கப்பட்ட ஒரு பணியை சுட்டிக்காட்டுகிறது. ஏனெனில் ஜெயிக்கிறவரான ஒரு ராஜா குதிரை மேல் அங்கே இருந்தார். வசனம் 2. இது யூதா கோத்திரத்து சிங்கமாகிய வெளிப்படுத்துதல் 5:5 இயேசுவை நமக்கு நினைவூட்டுகிறது. எனவே முதல் 4 முத்திரைகளும் 4 ஜீவன்களில் ஒன்றால் அவை சொல்லப்பட்டுள்ள வரிசையின்படி அறிவிக்கப்படுகின்றன. இந்த முத்திரைகளை திறப்பது யார்? ஆட்டுக்குட்டியானவர். மனித குலத்தின் இறுதி முடிவு நம்மை மீட்பதற்காக தமது உயிரை கொடுத்தவரின் கரங்களில்தான் உள்ளது. நமக்காக பிதாவுக்கு முன் நிற்கிறவர் பாவமும் உபத்திரவமும் நிறைந்த உலகில் நம்மை கைவிடுவதை விட மரிப்பதற்கு ஆயத்தமாக இருந்தவர். இந்த மகிமையான உண்மையை யாத்ராகமத்தின் நாட்களில் நிழலாக காண முடிந்தது. மோசே சீனாய் மலை மேல் ஏறி சென்று 40 நாட்கள் தேவனோடு இருந்தார். அந்த சமயத்தில் மக்கள் தேவ துரோகத்திற்குள் விழுந்து பொன் கன்றுக்குட்டியை வணங்கத் தொடங்கினார்கள். மோசே இறங்கி வந்து மக்கள் செய்த காரியத்தை கண்டபோது தன் கையிலே இருந்த பலகைகளை மலையின் அடியிலே எரிந்து உடைத்து போட்டார். யாத்ராகமம் 32 வசனம் 19. ஏனென்றால் மக்கள் தேவனுடைய கட்டளைகளை மீறி இருந்தார்கள். பாவத்தின் சம்பளம் மரணம். ரோமர் 6:23. ஆனால் மோசே மனதுருகினவராக மக்களுடைய பாவங்களுக்காக நிவர்த்தி செய்யும்படிக்கு மீண்டும் மலை மேல் ஏறி சென்றார். முதலாவது இரக்கத்திற்காக மன்றாடினார். பின்னர் அவர்களது பாவத்தின் தீவிரத்தை உணர்ந்து அதற்காக தன்னை தண்டனைக்கு ஒப்புக்கொடுக்க ஆயத்தமாகி அவர்களுக்காக தனது உயிரை பணயம் வைத்து, மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என் பெயரை கிறுக்கி போடும் என்று சொன்னார். யாத்ராகமம் 32 வசனம் 32. இந்த நிழலான அனுபவம் உண்மையில் நிறைவேறுவதை வெளிப்படுத்துதல் புத்தகம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. வேதாகமத்தின் கடைசி புத்தகமான இதில் வேத வாக்கியங்கள் அனைத்தும் சுட்டிக்காட்டுகிற ஒருவரை பற்றி தெளிவாக வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. பிதாவாகிய தேவனே, உம்முடைய குமாரனின் விலையேற பெற்ற ஈவுக்காக உமக்கு நன்றி. உம்முடைய நித்திய வீட்டில் எங்களுக்கு ஒரு இடத்தை பெற்றுக் கொடுக்கும்படி எங்களுக்காக அவர் செய்கிற பணியை நாங்கள் புரிந்து போற்றுவதற்கு உதவி செய்யும். அதிக ஆராய்ச்சிக்கு சங்கீதம் 69 வசனம் 28, எபிரேயர் 7 வசனம் 25, 1 யோவான் 1 வசனம் 9. ஆமேன்.